இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 147 சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த நாளிலும் ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் இந்த நாளில் தேவ பயத்தோடு செய்வோம். கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் இந்த நாளில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, இந்த நாளுக்கு தேவையான கிருபையை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து செய்வோம். ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்படுத்துவதற்கான கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார். எனவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நாமும் பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.